ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஆஃபீஸ் விட்டு வரும்போது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு திரும்பவும் டீ குடிக்க வந்தோம். டீ குடிக்கிறது இப்போ டெய்லி ஒரு பழக்கமாகிடுச்சு. இந்த மெதுவடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதோட சீக்ரெட் வந்து மாவு அரைச்ச உடனே பச்சரிசி மாவு இருக்கும் பார்த்திங்களா, அதையும் கூட போட்டு பிசையணுமா, அப்போ கிறிஸ்பியாக இருக்குமா அந்த அக்கா சொன்னாங்க. பசங்க வந்து வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. தனியா மட்டும் நான் எப்போ வருவேன்னு பார்த்துட்டே இருப்பா, ஓடி வந்து பிடிச்சிப்பா. இவ்வளோ காய்கறி கீரையுமே 110 ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தோம். இந்த 10 ரூபான்னு போட்டு விற்பாங்க பார்த்திங்களா, அந்த காய்கறி தான் அதிகமாக வாங்குவோம். அதுவே கரெக்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நம்ம அம்மா எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்களே, நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா சாப்பிட வேண்டிய வேலை தான். எனக்கு இப்போவுமே காட் கிரேஸ் அப்படி தான். எங்கள் அத்தை எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. குழம்பு எல்லாமே நான் வந்து எதுவும் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப இந்த மழைக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ஒன்று வச்சுருந்தாங்க. நாக்குக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கு வந்து சப்பாத்தி தான் அவங்க உருட்டி கொடுத்தாங்க. நான் சுட்டு மட்டும் எடுத்தேன். ரொம்ப சாஃப்டாக பிசைவாங்க மாவு. பாருங்கள், தோசை மாதிரி இருந்தது. எத்தனை தடவை போட்டு கசக்கினாலும் அது திரும்ப அப்படியே தான் வந்தது. நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் வந்து இந்த சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் நைட், பாய்.